சின்னம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல? கரெக்ட். சரி, அத மறந்துடாதீங்க. கண்டிப்பா ஓட் போட்டுருங்க. ஜெயிச்சு வரதுக்கு முன்னாடியே சொந்த பணத்துல எவ்வளவையும் பண்ணனா, ஜெயிச்சு வந்தனா எவ்வளவு நல்லது பண்ணுவேன்னு நீங்க நினைச்சு பாருங்க. அதெல்லாம் சரிதாம்மா. எங்க தேவை என்ன, எதெல்லாம் உடனடியா செய்ய வேண்டியது அப்படிங்கிற விவரத்தெல்லாம் எடுத்து கொடுத்து உதவி பண்ண உங்க மருமக இப்ப உங்களை எதிர்த்து போட்டி போடுறாங்களாமே. அது வந்து அண்ணே இருன்னு இரு, நானே உங்களுக்கு தெளிவா சொல்றேன். தேர்தல்ல யார் வேணாலும் நிக்கலாம். அதுதான் ஜனநாயக நடைமுறை. ஏன் நாளைக்கு உங்கள்ல இருந்து கூட ஒருத்தர் போட்டி போடலாம். நாம் அதை தடுக்க முடியாது. அன்பு எனக்கு உதவி பண்ணல. நான் தான் அவளுக்கு மக்கள் கிட்ட எப்படி பழகணும், அவங்களுக்கு தேவையான நல்லது கெட்டது எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு ட்ரைனிங் கொடுத்தேன். என் மருமகங்கிறதுனால நீங்க கொடுத்த மரியாதைய தனக்கு கிடைச்சதா நினைச்சு கூட அவ போட்டி போடலாம். ஆனா ஜெயிக்க போறது நான் தான். என்ன ஜெயிக்க வைக்க போறது நீங்க. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. இத பாருங்க, அவள மாதிரியே நானும் இவங்க மருமக தான். நான் நன்றி விசுவாசத்தோட எங்க அத்தை கூட நிக்கிறேன். நீங்களும் அதே நன்றியோட எங்க அத்தைய ஜெயிக்க வைக்கணும். அத்தை சொல்லிதான் அவ எல்லாத்தையுமே செஞ்சா. அத நீங்க யாரும் மறந்துடாதீங்க. கலை அத்தை, அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லாவே தெரியும் இல்லீங்களா? நல்லாவே தெரியுமா? அப்புறம் அன்னைக்கு நான் கோயிலுக்கு வந்திருந்தப்போ உங்க மேல உள்ள உரிமையில பேசினத கூட சில பேரு நான் மிரட்டினதா சொல்லிக்கிட்டு திரியுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எது பண்ணாலும் எங்க நல்லதுக்கு தாம்மா பண்ணுவீங்க. அப்புறம் என்ன, உங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த இடத்துல இருந்து என்னோட பிரச்சாரத்தை நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் எனக்காக நீங்களே குரல் கொடுங்க. கண்டிப்பாமா. எங்க ஓட்டு உங்களுக்கு தான்மா. உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு.